எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலனை பார்க்கலாம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி 8ல் சூரியனுடன் இணைவு பெறாரு. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கிறதுனால எதிலையும் கொஞ்சம் கவனம். 8ஆம் இடத்துல இங்கே புதன் போய் அமர்றாரு. அதே போல் 3 கூடையவரும் இங்கே சூரியனுடன் இணையிறதுனால உங்களுடைய மேலதிகாரி, அதே போல் இளையவர்கள், சகோதரர்கள், இது போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரசாரமான ஒரு விவாதங்கள், தேவையில்லாத ஒரு அமைப்பு இருந்தாலும் இங்கே சூரியனை புதன் சுபத்தன்மைப்படுத்துறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும். அதே போல் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை சுக்கிரன் பார்வை செய்கிறாரு. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பழுது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ அதை சரி செஞ்சுக்கலாம். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் இப்போது மாற்றி புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம்னே சொல்லலாம். ஏன்னா 5 கூடையவர் உச்சம் பெறாரு 10ஆம் இடத்துல. தொழில் அமைப்புகள்லாம் ஒரு நல்லாவே இருக்கும். சனியும் பலமாக தான் இருக்கிறாரு. அதனால் தொழில் அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களை ராசிக்கு 6 கூடையவராக இருக்கிறதுனால இங்கே உடல் ரீதியில் ஒரு கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புலாம் உண்டாகும். புதிதாக வேலை தேட நினைப்பவர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு அமைப்பான ஒரு வாரமாக இருக்குது. நன்றி, வாழ்த்து. அடுத்ததாக கடகம் ராசியில் வாரம் ராசி பலனில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.